பணம் கொடுக்குறது, ஓட்டுக்கு பணம் வாங்குறது, வைக்கிறது, போகிறது, பணம் ஒரு எலெக்ஷனில் வந்து 2000 கோடி பிடிச்சோம், 3000 கோடி பிடிச்சோம்னு சொல்கிறாங்களே ஒரு மாநிலத்தில். அப்போ நினச்சி பாருங்க, ஆளுங்கட்சி மத்தியில் வந்தால் ஆளுநர் நியமிக்கிறது வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்களுக்கு கிடையாது. இதையெல்லாம் செய்யறதுக்கு என்னுடைய பார்வையில் ஒரே நாடு, ஒரே சென்சஸ், ஜாதி வாரி கணிப்பு இந்தியா முழுவதும் எடுத்து சிறப்பாக இருக்கும். வசதிப்படுத்துறதுக்கு இந்த நலத்திட்டங்களில் வராது அப்படின்னு ஒரு வரையறையை அந்த சாதிவாரி கணக்கு எடுத்துட்டா அந்த பொருளாதார அடிப்படையில் அவருடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பொறுத்தளவில் ஒரு ஸ்லாப் உண்டு. சிசிஎன் மீடியா நண்பர்களுக்கு இனிய வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல், இது நாடு முழுவதும் கடந்த சில நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டு வரும் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. நமது நாட்டுக்கு இது எளிதில் சாத்தியமா? ஏனென்றால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு விதமான ஜனநாயக நடைமுறை உள்ளது. அது நாடு முழுவதும் ஒரே கட்டமாக நடத்துவதற்கு வழிவகை உள்ளதா? நடுவண் அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் இதில் நடைமுறைப்படுத்த தீவிரம் காட்டி வருகிறது. அனைத்து மாநில அரசியல் கட்சிகளும் ஒருமித்த வகையில் இதை ஏற்றுக்கொள்வார்களா என்பது உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு பதிலுக்கு இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் அரசியல் ஆர்வலமான மருத்துவரும் ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல், ஆனால் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒரு விதமான வட்டார வாழ்வியல் உண்டு. நடுவண் அரசு என்ன சொல்லுதுன்னா செலவினங்களை குறைப்பதற்காக, அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசினுடைய முன்னோடி திட்டங்களில் இதுவும் ஒன்று. இது போன பாராளுமன்ற கூட்டத்தொடர்லேயே அவங்க சொன்னாங்க, மீண்டும் அவங்க ஆட்சிக்கு இப்போ மைனாரிட்டி ஆட்சியாக இருந்தால் கூட உங்கள் கூட்டணியில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இப்போ இது அதுக்காக ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி ஆராய்ந்து அதை சாத்தியம், இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒன்று கணிசமான அளவுக்கு செலவுகள் குறையும். கணிசமான அளவுக்கு பணம் கொடுக்குறது, ஓட்டுக்கு பணம் வாங்குறது, வைக்கிறது, போகிறது, பணம் ஒரு எலெக்ஷனில் 2000 கோடி பிடிச்சோம், 3000 கோடி பிடிச்சோம்னு சொல்கிறாங்களே ஒரு மாநிலத்தில். அப்போ நினச்சி பாருங்க, இந்தியாவில் உள்ள மாநிலத்தில் இருக்குது. இப்போ இது கணிசமாக குறைக்கப்படும். மிகப்பெரிய ஜனநாயக இந்தியாவில் இது போன்ற செய்கிறப்போ நிறைய விஷயங்களை தவிர்க்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ இது உண்மையான ஜனநாயகத்துக்கு ஒரு மேம்பட்ட நிகழ்வாக கருத முடியும். அடுத்தபடியாக ஒரு அதிகாரிகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி பல அலுவலர்களை அன்றாட அலுவலக பணிகளை விட்டு ஒரு எலெக்ஷன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் அந்த வேலைகள் படுறதுனால மற்ற கவர்மெண்ட்ல மற்ற மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் பாதிக்கப்படுது. அது தவிர்க்கப்படும். நாலாவது ஒரே நாடு ஒரே தேர்தல்னா இந்த அதிகாரிகள் இப்போ காஷ்மீரில் இருக்கவங்க தமிழ்நாட்டில் வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கனுக்குள்ளே பக்கத்துக்குள்ளேயே பண்ணிக்கலாம். அப்போ அவங்களுக்கு அது பிஸ்னஸ் ஆப்சன்டிஸ்ம்பாங்க. அந்த டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவங்களால அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறது, அந்த அதிகாரியுடைய கோப்பப் பண்ணுறது, சலசலப்புகள் தடங்கல்கள் எல்லாம் வெகுவாரியாக தவிர்க்கப்படும். எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மறைமுகமாக ஆளுநர்களை நியமிக்கிற வேலை ஒரு மாநிலத்துக்கும் அந்த வேலைகளை நடுவண் அரசு செய்வதற்கு தீவிரம் காட்டி ஆளுங்கட்சி மத்தியில் வந்தால் ஆளுநர் நியமிக்கிறது அது ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்களுக்கு கிடையாது. ஒரு ஆளுநர் நியமிக்கிறதுக்கு எத்தனையோ எனார்மஸ் பவர் மத்திய அரசுக்கு இருக்கு, ஏகப்பட்ட பவர் இருக்கு. மாநில முதல்வரோட அதிகாரங்கள் இது மூலமா குறைக்கப்படும். மாநில இதே போலதான் இல்லை மாநில முதல்வர்களுடைய அதிகாரத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதாவது தேர்தல் இப்போ என்னைக்கு தேர்தல் நடத்தினாலும் சரி, தனித்தனியாக தேர்தல் நடத்தினாலும் மாநில முதல்வருக்கு என்ன உரிமையை பறிக்கப்படுது? தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துது, அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அவங்க தேர்தல் நடத்துகிறாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படின்னு ஒரு பிரசிடெண்ட்டாக வந்துருச்சுன்னா இனி எல்லாமே அதே வழியில் தொடர்ந்துடும். வெளிநாடு கூட ஒரே தேர்தல் தான், ஒரே தேர்தல் அப்படிங்கிறது வந்துடும். இப்படி பல பிரச்சனைகள் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே இது, இந்த ஒன் நேஷன் ஒன் இது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துடும். இப்போ ரேஷன் அரிசி, அந்த இதெல்லாம் திட்டங்கள்லாம் கன்சல்டேட் பண்ணிடுவாங்க.
அதான் பண்ணி பண்ணி எல்லாத்தையும் ஒன் பண்ணி அதுவும் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான பணிகளும் நடந்துட்டு இருக்கு. ஞாபகம் இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் பண்ணி பண்ணிடலாம். ஆமா, ஒரே அது வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. இதெல்லாம் செய்யறதுக்கு என்னுடைய பார்வையில் ஒரே நாடு ஒரே சென்சஸ் ஜாதிவாரி கணிப்பு இந்தியா முழுவதும் எடுத்துட்டு சிறப்பாக இருக்கும். அது செல்லுங்க மட்டும் முனைப்பெடுத்து எல்லா மாநிலங்களும் நீ எடுங்க. எடுத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அளவில் வருமானம் கிடைக்கும், மிச்சமாகும். அதாவது நலத்திட்டங்கள் மிச்சமாகும். அதாவது வசதி படைத்தவர்களுக்கு இந்த நலத்திட்டங்களில் வராது அப்படின்னு ஒரு வரையறையை அந்த சாதிவாரி கணக்கு எடுத்துட்டா அந்த பொருளாதார அடிப்படையில் அவருடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பொறுத்தளவில் ஒரு ஸ்லாப் வந்துடும், ஒரு தடுப்பு வந்துடும். அப்போ வசதி படைத்தவர்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த நலத்திட்டங்கள்லேருந்து விடுபட்டு வருவார்கள். அந்த விடுபடுகின்ற அமௌண்ட்டே க்ரோர்ஸ், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் க்ரோர்ஸில் வரும். அப்போ இது வந்து அரசாங்கத்துக்கு, மத்திய அரசாங்கத்துக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி இந்த நிதிச்சுமை பெரிய விளைவு குறைக்கப்படும். இதை செய்கின்ற பொழுது உலக வங்கியிலிருந்து பணம் வாங்கும்போது அவங்க கடன் கொடுக்குறதுக்கோ அவங்ககிட்ட சொல்கிறதுக்கோ ரொம்ப சாதுரியமாக இருக்கும், உதவிகரமாக இருக்கும். இப்போ இந்த IMF, இந்தியன் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிற இருக்கலாம் வச்சு, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு, IMF அல்லது வேர்ல்டு பேங்கு, ஏஷியன் பேங்கு, ஜப்பான் பேங்க் போன்ற பங்குகள்லாம் பணங்களை வாங்கும்பொழுது, அபிவிருத்தி திட்டங்களுக்கு பணங்களை வாங்கும்போது அவங்க சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க. ஸோ இந்த ஜாதிவாரி கணக்கு இந்தியா முழுவதும் எடுத்துட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். நலத்திட்டங்களை சீரோடும் சிறப்போடும் அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு வந்து சென்றடைவதற்கு தங்கு தடை இல்லாமல் போகிறதுக்கு வழி இருக்குது. அதே மாதிரி இது என்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி மிஷினரி, கவர்மெண்ட் மிஷினரி, அரசு அதிகாரிகளுடைய வேலைப்படும் மிகவும் குறையும். அதாவது சமூக நீதி அடிப்படையிலையும் அது வந்து பயன், பொருளாதார அடிப்படையிலும் பயன். சமூக நீதி அடிப்படையில் பயன், சமூக பொருளாதார அடிப்படையில் பயன், சமூக கட்டமைப்பு அந்த பார்வையிலும் பயன், இந்திய பொருளாதார நிதி நெருக்கடி, நிதி மேலாண்மையிலும் பயன், அப்புறம் வேலை வாய்ப்பிலையும் பயன். எல்லாத்துக்கும் மேலாக அத்தனை அரசு திட்டங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு கிளியர் ரூட் கிடைச்ச மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் மற்ற சமூக நீதி உதவிகளையும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீ கட்டமைச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி வரையறிச்சு, அது மாதிரி நிர்வாகம் பண்ணீங்கன்னா இனியும் சமூக வளர்ச்சியில், பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய வளர்ச்சியை காண முடியும். அது வந்து இந்திய நாட்டு மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். அதை செய்யணும். ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டாலும் இந்தியா முழுவதும் அட் ஒன் ஸ்ட்ரெச் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில உரிமைகள் பேசுகிற பல மாநிலங்கள் வந்து இதுக்கு கடுமையாக எதிர்ப்பு. அதை தான் சொல்கிறேன், மாநிலங்களே பேசக்கூடாது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆக்டிவிட்டி, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி பப்ளிக் ஆஃப் என்டையர் கண்ட்ரி. இல்லை, மாநில உணர்வுகளை மதிக்க வேண்டியது அரசியல் கட்சியினுடைய கடமை, அரசியல் சட்டத்தினுடைய தெளிவாக சொல்லப்பட்டது. ஆனாலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து முக்கியமான பவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இல்லை, மாநில அரசுக்கு அதிகாரம், மாநில அரசு இருக்கு, ஆனால் அதிகாரம் இருக்கு. ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்றது மத்திய அரசு தான். அப்போ நம்ம முதலமைச்சர் சொல்றாரு மாநில அரசுக்கு இது உரிமை கம்மி, இல்லைன்னா நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுத்துருவோம், நாங்கள் ஜாதிவாரி கணக்கு எடுத்தா கூட சும்மா ஒரு இதாக தான் இருக்கும், மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கு எடுத்தா தான் அதை நடைமுறைப்படுத்தணும் அவர் சொல்றாரு. மற்ற மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரிசா, தெலுங்கானாலாம் வந்து அதற்கான வேலைகளை வந்து ரொம்ப தீவிரப்படுத்திட்டாங்க. நான் என்ன சொல்றேன், பிரைம் மினிஸ்டர் வந்து எல்லா மாநில முதலமைச்சரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் நம்ம நாட்டில் எடுத்துருவோம், இது எல்லா மாநில அரசுகளும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி செய்யலாமே, with the concurrence of all the parties and all the state government. ஒரு மணி நேரத்தில் செய்ய முடியாது. ஒரு மணி நேரம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ண முடியாது. எல்லா மாநிலத்தினுடைய கோஆப்ரேஷனோட, எல்லா அரசியல் கட்சியுடைய ஒத்துழைப்போட இதை செஞ்சோம்னா நம்ம இந்த திட்ட செலவுகள், இந்த ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற செலவு இருக்கு இல்லையா, அது பெருவாரியாக குறைக்கலாம். அந்த சேமிப்பை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு ஒரு மாநிலத்தில் ஒரு 2 டேம் கட்டலாம், ஒரு மாநிலத்தில் ஒரு 1000 குளங்களை வெட்டலாம், ஒரு 10 தொழிற்சாலையை வைக்கலாம், இப்படி மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கல்விக்கூடங்களை செய்யலாம், மருத்துவ வசதி செய்யலாம். இப்படி செஞ்சோம்னு வச்சுக்க இன்னும் நல்லாயிருக்கும். இதைத்தான் நம்ம நினைக்கிறோம், இதைத்தான் எல்லாம் செய்யணும். விமர்சகராக ஒரு மேலேயே நம்மளுடைய ஃபோர்த் தாட்லேயே தோணுது, நமக்கு தோன்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். அது என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு தெரியலை.
அது என்ன தடங்குன்னு தெரியல. அது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். மிக்க நன்றி சார்.